சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் நீடூழி வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, ஒரு ஆர்வம் எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு ஆர்வம். ஏதாவது ஒரு மூலிகை சொல்லுங்க ஐயா, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியவும் இல்லை, அதெல்லாம் செய்யவும் முடிய மாட்டேங்கிறது. ஏதாவது ஒரு மூலிகை சொல்லுங்க ஐயா. அந்த ஒரு மூலிகை சாட்டா என்னுடைய நரம்பு பலமாகணும், எலும்பு பலமாகணும், தசை பலமாகணும், குருதி பலமாகணும், நினைவு பலமாகணும், எல்லா பலமும் எனக்கு வந்துடணும். ஒரு யானை பலம், ஒரு குதிரை வேகம் எனக்கு வரணும். அதற்கு ஏதாவது ஒரு மூலிகை இருந்தா சொல்லுங்கய்யா. இப்படி பலர் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு இருப்பதை நான் உணர்கிறேன். இப்படி ஒரு மூலிகை இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மூலிகைக்கு பெயரே அஸ்வகந்தி. அஸ்வம்னா குதிரை, கந்தினா யானை. அதற்கு பல பொருள் சொல்லுவார்கள். இந்த அஸ்வகந்தி என்பதற்கு குதிரையினுடைய கந்தம்னா வாசம் என்று ஒரு பொருள் உண்டு. அஸ்வகந்தி, அஸ்வகந்தம், குதிரை வாசம். உண்மையிலேயே அந்த தாவரத்தை நுகர்ந்து பார்த்தால் குதிரை வாசம் அடிக்கும். இந்த கிழங்கை முகர்ந்து பார்த்தால் குதிரை வாசம் அடிக்கும். அதனால அது அஸ்வகந்தி என்று ஒரு பெயர் வந்ததாக ஒரு விளக்கம் கொடுப்பார்கள். சித்த மருத்துவத்திலே சொல்லப்படுகிற விளக்கம் அஸ்வம் கந்தம். கந்தின்னா யானை. குதிரை வேகமும் யானை பலமும் கொண்டு சேர்க்கிற ஒரு மூலிகை அஸ்வகந்தி. அந்த நாட்டு அமுக்கரா கிழங்கு கத்திரி செடி போல இருக்கும். அவனுடைய கிழங்கு வேரில் இருப்பது அமுக்கரா கிழங்குன்னு சொல்லுவார். இந்த அமுக்கரா கிழங்கு அல்லது அஸ்வகந்தி இது சீன நாட்டில் இருக்கிற ஜென்சிங் என்று பேசப்படுகிற நறு டானிக்காக உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றிருக்கிற ஒரு மூலிகை. அந்த மூலிகைக்கு நிகரானது என்பதனாலே இதை இந்தியன் ஜென்சிங் என்று சொல்வார். இப்போ எந்த வகையான ஒரு உடல் உபாதை இருந்தாலும் அதற்கு ஒரு பொது மருந்தாக ஒரு மல்டி விட்டமின் கொடுக்குறாங்க பாருங்க. அதுபோல எந்த வகையான நோயாக இருந்தாலும் உடல்ல சித்த மருத்துவர்களும் ஆயுர்வேத மருத்துவர்களும் இந்த அஸ்வகந்தி அல்லது அமுக்கராவில செய்து கொடுத்து விடுவார்கள். ஏன்னா அது பொதுவாக அது நரம்பு மண்டலம் சார்ந்ததாக அல்லது எலும்பு மண்டலம் சார்ந்ததாக அல்லது தசை மண்டலம் சார்ந்ததாக எந்த உபாதையாக இருந்தாலும் அதற்கு ஒரு உபாயமாக இருக்கிற ஆற்றல் இந்த அஸ்வகந்திக்கு உண்டு. கொஞ்சம் துவர்ப்பாம் கொடிய கஞ்சூலை அறிவிஞ்சு கரப்பான் பாண்டு வெப்பு தப்பு மிஞ்சி விசியுறு தோஷமும் போம் மோக அனல் உண்டாம் அஸ்வகந்திக்கு என்று அறி என்று தேரையர் சொல்வார். மோக அனல் உண்டாம் என்றால் உன்னுடைய உடலில் இந்த லிபிடோ என்று சொல்லப்படுகிற மோகிக்கிற தன்மை. மோகித்தல் என்றால் விரும்புதல், நேசித்தல், ஆசைப்படுதல், நெருங்குதல், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தன்னா மோகம். அவன் கொஞ்சம் மோகம் கொண்டு இருக்கிறாயா. அந்த மோக அனலை ஆண் பெண்ணை நாடவும் பெண் ஆணை நாடவும் செய்கிற ஆற்றலை நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் தருகிற தன்மை இந்த அஸ்வகந்திக்கு உண்டு. சிம்பிள் ஒற்ற மூலிகை. இந்த அஸ்வகந்தியில எப்படி பயன்படுத்துவது? இந்த அஸ்வகந்தியில இது கொஞ்சம் தோற்பத்தன்மை உண்டு. அது முசிவுறு தோஷம் என்று சொல்றாங்க. வெப்பு தப்பு மிஞ்சி, எவ்வளவு அருமையான தமிழ் கையாளல் பாருங்க. வெப்பமும் தட்பமும், சீதோஷ்ணம்னு நமக்கெல்லாம் பழகி போச்சு. சீதம்னா குளிர்ச்சி, உஷ்ணம்னா வெப்பம், சீதோஷ்ணம். அதுக்கு சரியான தமிழ் சொல் வெப்ப தட்பம். வெப்பம்னா சூடு, தட்பம்னா குளிர்ச்சி, வெப்ப தட்பம். இந்த வெப்பம் தட்பம் என்கின்ற இரண்டினாலும் வருகிற ஒரு நோய் சளி பிடித்தல். சளி பிடிக்கிறது எப்போ வரும்? அதிகமா குளிர்ச்சியிலையும் சளி பிடிக்கும், அதிகமா உடல் வெப்பமானாலும் சளி பிடிக்கும். அதை எப்படி சொல்றா? வெப்பு தப்பு விஞ்சி, வெப்பமும் தட்பமும் விஞ்சி அளவிலே கூடினால் முசி ஒரு தோஷம், நாசியிலே வருகிற ஒரு தோஷம், ஜலதோஷம், மூக்கிலே நீர் வடிதல், மூக்கு அடைத்தல், தும்மல், மூச்சு வாங்குதல், ஜலதோஷம், நீர்தோஷம், நீர்த்தோடம். அப்போ இது எல்லாவற்றையும் குணப்படுத்துகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? இந்த அஸ்வகந்திக்கு இருக்கிறது. அப்போ அந்த ஒற்றை மூலிகையாக அதை எப்படி கையாளுவது? இப்போ சித்த வைத்திய திரட்டு என்று ஒரு நூல் உண்டு. அந்த நூலில் எந்தெந்த மூலிகைகளை எப்படியெல்லாம் கையாளுவதனாலே முழுமையான நன்மையை பெற முடியும் என்று ஆராய்ந்து அறிந்து சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த திரட்டில் என்ன சொல்லுகிறது? அஸ்வகந்தி சூரணம் என்ற உடனே என்ன செய்கிறார்கள்? அஸ்வகந்தியை போட்டு அரைச்சி சூரணம் பண்ணி வச்சுக் கொள்வது என்று மக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். பல கடைகளிலே இந்த அஸ்வகந்தியை வாங்கி வந்து அப்படி அதுக்கு ஒரு கிழங்கு அல்லது வேர் பகுதி
அதை அப்படியே சுத்தம் செய்து விட்டு அரைத்து சூரணமாக்கி விடுகிறார்கள். அப்படி செய்து அஸ்வகந்தியை சாப்பிட சொல்லி சித்தர்கள் சொல்லவில்லை. எப்படி சாப்பிட சொல்லி இருக்கிறார்கள்? அஸ்வகந்தியை பாலில் அவித்து, அதுக்கு சுத்தி, அஸ்வகந்திக்கு சுத்தி என்னன்னா பாலிலே அவித்தல். பாலில் அவித்து வேக வைத்து, இப்ப நாங்க நம்முடைய நிறுவனத்திலே அஸ்வகந்தி சூரணம் செய்கிறோம் என்றால் அது பால், அவ்வளவு பாலிலே போட்டு 1 கிலோவுக்கு 1/2 லிட்டர் பால், அந்த 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்த்து, இந்த 1 கிலோவுக்கு 1/2 லிட்டர் பால் 1/2 லிட்டர் தண்ணீர், அப்போ 1 கிலோவுக்கு 1 கிலோ நீர்பால் என்பதை போல ஆகிவிடும். அதிலே போட்டு வேக வைத்து அந்த பால் முழுக்க சுண்டிய பின்னால் தான் அதை எடுத்து உலர்த்தி அதை நாங்கள் மருந்திலே கையாளுகிறோம். அப்படி சுத்தி செய்த அஸ்வகந்தி அல்லது அமுக்கரா, நாட்டு அமுக்கரா, இதை பயன்படுத்தி செய்கிற சூரணத்துக்கு பெயர் அமுக்கரா சூரணம் அல்லது அஸ்வகந்தி சூரணம். அதை எப்படி செய்ய வேண்டும்? அதிலே 7வது மூலிகையாக அஸ்வகந்தி வருகிறது. இன்னும் 6 மூலிகைகள் அதனோடு சேர்க்கப்படுகிறது. எப்படி சேர்க்கப்படுகிறது? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 என்று அந்த ஒவ்வொரு பார்ட், இத்தனை பார்ட் அதில் சேர்த்து கடைசியாக அஸ்வகந்தியை அந்த மூலிகையை சேர்க்க சொல்கிறார். என்னென்ன? முதல்ல கிராம்பு, கிராம்புன்னா லவங்கம். 2வது சிறுநாகப்பூ, 3வது ஏலக்காய் அல்லது ஏலம், 4வது திப்பிலி, 5வது மிளகு, 6வது சுக்கு. தோல் சீவி நெய் தடவி வறுத்து எடுக்கப்பட்ட சுக்கு, தான் சுத்தி செய்யப்பட்ட சுக்கு. அப்போ இந்த 6 மூலிகைகள் என்னென்ன பகுதியில் இருக்க வேண்டும்? 1:2:4:5:6 அதான் விகிதம். இப்ப இது எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு அதனோடு சேர்க்க வேண்டியது அமுக்கரா அஸ்வகந்தி அல்லது அமுக்கரா கிழங்கு. இவைகளை நன்றாக அரைத்து விட்டு கடைசி அரவை அரைக்கிற போது அதனோடு அந்த எவ்வளவு எடை இருக்கிறதோ அந்த எடைக்கு சமமாக நாட்டு சர்க்கரை அல்லது அஸ்கா சர்க்கரை எது கிடைக்கிறதோ அதை சேர்த்து அரைத்து அதை சூரணமாக செய்துவிட்டால் அது அஸ்வகந்தி சூரணம். இதுதான் அஸ்வகந்தி சூரணம். இப்ப என்னன்னா, நிலவேம்பு குடிநீர் என்று கொரோனா காலத்திலே மிகவும் பிரபலமானது. என்ன பண்ணார்கள்? தனி நிலவேம்பு போட்டு அரைச்சி எல்லாரும் பாக்கெட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி அல்ல. நிலவேம்பு சூரணம் என்று சித்தர்கள் சொன்னதிலே 9 மூலிகைகள் இருக்கிறது. நிலவேம்பு, வெட்டிவேர், வெளாமிச்சவேர், கோரைக்கிழங்கு, சந்தனம், பற்பாடகம், பேய்ப்புடல், சுக்கு, மிளகு என்று 9 மூலிகைகள் அடங்கியது தான் நிலவேம்பு குடிநீர். நான் என்ன பண்ண, மக்களுக்கு தெரியாது. விலை மலிவா எது கிடைக்குதோ அதை போய் வாங்கிக்கிறது மக்களுடைய சுவாபம். இப்போ என்ன பண்ண, எல்லாரும் தனி நிலவேம்பு போட்டு அரைச்சி 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்குன்னு விற்க ஆரம்பிச்சான். இப்போ எல்லாரும் அதை போய் நிலவேம்பு குடிநீர் வாங்கி சாப்பிட்டுட்டு சித்த மருத்துவத்துக்கு கெட்ட பேர் சம்பாதிச்சாரு. நான் நிலவேம்பு சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் பலன் இல்லைங்க. நிலவேம்பு குடிநீரில் 9 மூலிகைகளை சேர்த்து அந்த பாகத்தை சரியாக செய்தால் அதிலே பலன் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அது போல அசுகந்தி சாப்பிட்டேன், நான் அமுக்கரா சூரணம் சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியல. எப்படி தெரியும்? அது என்னென்ன மூலிகைகளை எந்த விகிதத்தில் சேர்த்தால் அது வேலை செய்யும், அந்த ரகசியத்தை எல்லாம் உள்ள அடக்கிதான சித்தர்கள் இத்தனை மூலிகைகளை உடன் சேர்த்தார்கள். அப்படி ஒற்றை மூலிகையாக மற்ற துணை மூலிகைகளை சேர்த்து செய்கிறது சூரணம் அமுக்கரா சூரணம் அல்லது அஸ்வகந்தி சூரணம். அந்த அஸ்வகந்தி சூரணத்தை நல்ல முறையாக சாப்பிட வேண்டுமானால் 1 குவளை பாலில் 1/2 தேக்கரண்டிலிருந்து 1 தேக்கரண்டி அளவு நம்முடைய உடலுடைய எடை அளவை பொறுத்து நம்முடைய தேவையை பொறுத்து சேர்த்துக் கொள்ளலாம். அதை காலை மாலை 2 வேளை உணவுக்கு முன் அந்த அஸ்வகந்தி சூரணத்தை பாலில், இல்லை எனக்கு பல நோய்கள் இருக்கிறது பாலில் எடுத்துக்கொள்ள முடியாது என்றால் நீங்கள் சுடு தண்ணீரில் அல்லது வெந்நீரில், இப்படி இந்த அஸ்வகந்தி சூரணத்தை அல்லது அமுக்கரா சூரணத்தை, நான் சொன்ன முறைப்படி செய்யப்பட்ட சூரணத்தை தொடர்ந்து ஒரு 4-5 மாதங்கள் சாப்பிட்டால் நரம்புகள் முறுக்கேறும், தசைகள் திடம் பெறும், எலும்புகள் பலம் பெறும், மூளை சோர்வும் மனச்சோர்வும் அகரும். இது எல்லாத்துக்கும் ஒரு மிராக்கிள் தான் சொன்னேனே, சீன ஜென்சிங்க்கு நிகரானது என்று. இந்த ஒரு ஜென்சிங் மாத்திரை, ஒரு மாத்திரை 15 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அதை போய் வாங்கி சாப்பிடுகிறார்கள், நர்வு டானிக் என்று. அதற்கு நிகரான ஒரு மூலிகை நம்ம ஊர்ல இருக்கிறது. இந்த சித்தர்கள் அதனால்தான் அது அஸ்வம் கந்தி, குதிரை யானை, குதிரை வேகம், யானை பலத்தை தருகிற மூலிகை. ஒற்றை மூலிகை உன்னை நிகரற்றவனாக மாற்றுகிற வல்லமை பெற்ற அதை கையாண்டு
தமிழ் கூறும் நல்லுலகம் நலமுடன் வாழ வேண்டும். அதற்காக உங்களால தயாரிக்க முடியலன்னா கவலையே படாதீங்க, என்னுடைய வெப்சைட்ல போய் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா பெற்றுக்கொள்வதை விட நீங்கள் அதை தயாரித்தால் அதுல இருக்கிற சிரமம், அதை தயாரிப்பதில் இருக்கிற உங்களுடைய ஆர்வம் உங்களை அதை தயாரித்ததை வீணாகாமல் சாப்பிட தூண்டும். இல்லை தயாரிக்க முடியாது சார், எனக்கு இதெல்லாம் கிடையாது சார், நேரம் இல்லை சார், இப்படியெல்லாம் ஆசை காட்டி மோசம் பண்ணாதீங்க, எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்குறீங்களா? தயாராக இருக்கிறது, வெப்சைட்ல போய் பெற்றுக்கொள்ளுங்கள். பலன் உறுதி, நலம் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.